எள் அறுவடை முடிஞ்சிருச்சு. பலதானிய விதைப்பு செஞ்சு நம்மாழ்வார் கூற்றுப்படி மண்ணுக்கு வந்து வளம் சேர்க்கணும். அதனால் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து பலதானிய விதைப்பு விதைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் குறுவை போகத்தை இந்த வாட்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு பலதானிய விதைப்பு செய்ய போகிறோம். அதுதான் ஜஸ்ட் அப்படியே அதை ஒரு சேத்துல உழுது போட்டு பலதானியம் விதைச்சிடலான்ட்டு இன்னைக்கு. இன்னிலேருந்து ஒரு 45 நாள் ஒரு 50 நாளில் வந்து மடக்கி உழுதுட்டு சம்பாக பருவத்துக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு. தக்கப்பூண்டு விதை, இது வந்து பலதானிய விதை. என்ன செய்யணும்? ஒரு பாக்கெட் கொட்டிக்குவா? இல்லை ஒரு பாக்கெட் இல்லை, அதை மொத்தமாக 20 கிலோ வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்னா அப்படி 2ஆக பிரிச்சுக்குவோம். அது அவ்வளோதான். ஒரு தனியாக அதில் கொட்டிட்டு எல்லாத்தையும் பலதானியத்தை மிக்ஸ் பண்ணியாச்சு. விதைக்க வேண்டியதான். பலதானிய விதைப்பு பலதானிய விதைப்பு செஞ்சு ஒரு 2 வாரங்கள் ஆகிறது. தக்கைப்பூண்டு, சனைப்பு மற்றும் பல விதைகள் தெளித்து ஒரு 2 வாரத்தில் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. இந்த வாட்டி குருவை செய்யலை. நம்ம இப்போதெல்லாம் நம்ம வந்து மண்ணை வளப்படுத்துறதுக்காக பசுந்தாள் உரப்பயிர்களை போட்டு அதை ஒரு 45 நாளில் மடக்கி விடுகிற மாதிரி பிளானு. நல்லா வளர்ந்துருக்கு. தக்கைப்பூண்டு, சனைப்பு நல்லா வந்துருக்குது. இடையில சில பயிர்கள்லாம் வந்திருக்கு, பலதானிய பயிர்கள். உளுந்து, தோரை, சோளம் இங்கே 1-2 வந்திருக்குது. ஒரு 30-40% சம்பா பார்த்துங்க. மடக்கி கொடுத்தோம்னாக்கா அப்படியே நமக்கு தழைச்சத்து மண்ணுக்கு இயற்கையாக கிடைச்சிடும். 35 நாளில் வரப்பே தெரியாத அளவுக்கு வளர்ந்து கிடக்கு. இன்னும் அந்த நெஞ்சளவுக்கு வளரும்னு நினைக்கிறேன். பாருங்க, எனக்கு ஒரு இடுப்புளுக்கு வந்துச்சு. அவ்வளவும் அருமையான பசுந்தாள் உரம் நமக்கு, அதாவது தழைச்சத்து. சம்பா நமக்கு வந்து நல்ல ஒரு சத்துள்ள அரிசி கிடைக்கும். ஹைட்டாக வந்திருக்கு. தக்கப்பூண்டோட பூ இது வந்து கிட்டத்தட்ட என்னோட தலை ஹைட்டு வந்துச்சு. சரி, இது இன்னும் போகும் போல இருக்குது. இன்னும் 20 நாள் டைம் இருக்குது. 50 நாளில் மடக்கி விடணும். போர் செட்டையும் மறைஞ்சிச்சு பாருங்கள்.